ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு. அதனால்தான் பாரதி சொன்னார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார். ரொம்ப படித்து எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதை விட இன்னொன்று பிடித்தது என்று இருக்கிறது. பாரதியே தான் சொன்னான், பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார். நான் ரொம்ப ரசித்த இடம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக. அது அதற்குள்ளேயே தான் ஆயுள் முழுவதும் கிடக்கும். அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும். வாங்குறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும். இந்த அகப்பைக்கு சீவிய காலத்திலே தேனுடைய சுவை தெரிய போகிறதில்லை. அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள், படித்ததை சொல்கிறார்கள். ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் சிதைவுறுகிற ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கம்பன் ராமனை குற்றம் சாட்டுவது அவனுக்கு நோக்கமே இல்லை. அதை முதல் அனுமானம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு உண்மையை காண்பதற்கு 3 பிரமாணங்களை நம் பெரியவர்கள்